ராஜசிம்மன் சோழ தேசத்துக்கு ராஜா காஞ்சியில போய் கோவில் கட்டியிருக்கான், கைலாசநாதர் கோவில். அவருக்கு குழந்தை இல்லை. பெரியவர்கள்லாம் ஜோதிஷம் பார்த்தவர்கள்லாம் காஞ்சி மகாட்சேத்திரம், அங்க போய் ஒரு சிவாலயம் கட்டுங்கள், உங்களுக்கு பிள்ளை பிறக்கும்னு சொன்னாள். மனைவியோட போய் கட்டினாள். கட்டி 20 லட்சம் ரூபாய், அந்த நாள்ல 20 லட்சம் ரூபாய் செலவழிச்சு கோவில் கட்டி 100 குண்டம் யாக குண்டம் போட்டு அடுத்த வாரம் கும்பாபிஷேகம்னு நூற்றுக்கணக்கான சிவாச்சாரியால தெரிவிச்சு ரொம்ப அழகான ஏற்பாடெல்லாம் பண்ணி 1000 கால் மண்டபங்கள்லாம் அந்த யாகசாலைக்கு நிர்மாணம் பண்ணி அப்படி பண்ணி வச்சிருக்கான். விடியற்காலம் சொப்பனத்துல போய் பரமேஸ்வரர் கைலாசநாதர் கோவில் கட்டிருக்கார். காஞ்சியில பெரிய கோவில் அது. குமரகோஷ்டம் ஸ்கந்தனுடைய கோவில், கைலாசநாதர் கோவில், ராஜசிம்மன் கட்டின கோவில். விடியற்காலம் பரமேஸ்வரன் ராஜசிம்மனிடத்தையும் அவன் மனைவியிடத்தையும் போய் சொப்பனத்துல, நீ தேதியை மாற்றி வச்சுக்கோ, அடுத்த வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு நீ வச்சுக்காதே, அதுல வேற இன்னொரு பக்தன் கும்பாபிஷேகம் பண்ண போறான் என்று சொன்னாள். யாருன்னாள், திருநெந்தூர்ல பூஷனார் நாயனார்னு ஒரு நாயனார் இருக்கார். அவருக்கு சம்புச்சித்தர்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அவர் கோவில் கட்டிய கும்பாபிஷேகம், நான் அங்க போகணும். அது பெரிய மாதா லட்சம் மண்டபத்தோட கூட கட்டியிருக்கார். அவர் 1,00,000 கால் தூண் வச்சு கட்டியிருக்கார். அங்க 1000கணக்கான குண்டங்கள்லாம் போட்டு யாகசாலை எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஒரே சிவனடியார்கள்லாம் அங்க வந்திருக்காரு. ஒரே சிவநாமா பஞ்சாட்சரம், நான் அங்க போகணும் விட்டாள். ராஜாவுக்கு தன் கும்பாபிஷேகம் தேதி மாறித்ததுன்னு வருத்தம் ஏற்படல. நமக்கு மேல கோவில் கட்டுறவன் ஒருவன் உலகத்துல இருக்கானா, அப்படி ஒரு பக்தன் இருந்தா அவனை பார்க்கணும்னு விடிய காலம் எழுந்திருந்து பத்னிகிட்ட சொல்றான். ராஜபத்னி எனக்கும் சுவாமி சொன்னாங்கிறாள். 2 பேருமா உடனே ஸ்நானம் பண்ணி தேர போட்டு அங்க இருந்து சதுரங்க சைன்யத்தோட கூட திருநென்ற ஊர் இங்கிருந்து தேடிக்கின்னு வந்தாது. வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பக்கத்துல திருநென்ற ஊர்னு கஷேத்திரம். அங்க காட்டது திருநென்ற ஊர்ல கோவில் கட்டவாவது, அதெல்லாம் ஏழை என்ன அந்த ஊரு வந்தாள். ராஜாவுக்கு பரமேஸ்வரன் பொய் சொல்ல மாட்டாளே, என்ன இப்படி சொன்னாலே, பூஷனார் நாயனார்னு இருக்காரோன்னார். அவர் இருக்கார். அவர் என்ன உள்சூர்த்தி பிச்சை வாங்கி சாப்பிடுறார். அவருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர். அவர் கோவில் கட்டவாவது, உங்களை ஆறு இப்படி ஏமாத்தினார் என்று சொன்னாள். ஏமாத்திரவன் சொல்லி நான் வரல, நான் சரியான ஆள் சொல்லித்தான் வந்திருக்கேன்னு ராஜா சொன்னாள். இல்லையோ கோவில் கட்டலையே நாள். பூஷனார் நாயனார் ஏதோ ஒரு கோவில் கட்டாமனா பார்த்து கொண்டு விடுவோம்னு ராஜா பத்னியோட தேரோட பட்டு பீதாம்பரம் முக்தாகாரம் எல்லாம் எடுத்துட்டு ஜெயில அவர் வீட்டுக்கு போனார். குடிசை ராஜா உள்ள நுழைஞ்சு போய் எல்லாத்தையும் உண்டு வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நிற்கிறார். அவர் கண்ண மூடிண்டே இருக்கார். பூஷனார் நாயனார் ஒரே விபூதி ருத்ராட்சம். அவர் மனைவி ஓடி ராஜ மனைவி எல்லாம் வந்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அவர் ஆனா அப்படி உட்கார்ந்துருக்கார். அந்த அம்மாவை கேட்டாள், மந்திரிகள் என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு. இது மாதிரி 10 நாளா உட்காந்துருக்கார். அவர் சாப்பிடல, ஸ்நானம் பண்ணல, அவர் தூங்கல, இதே மாதிரி இருக்கார். தசபியதிவசைத்ராதி அஹோராத்ரமதந்திரிதா தசபியதிவசைத்ராதி அஹோராத்ரமதந்திரிதா யம் நித்ரோயம் நிராஹாரஹ விதாயாலயமீஷிது நிர்நித்ரோயம் நிராஹாரஹ விதாயாலயமீஷிது. அந்த பூஷனார் நாயனாருடைய மனைவி சொன்னால், தூங்கல்லேவர், சாப்பிடலே, ஸ்நானம் பண்ணலே, என்னன்னு தெரியல, கண்ண மூடிலே இருக்கார். 10 நாள் ஆச்சு, படுக்கவும் இல்லைன்னு சொன்னாள். உடனே ராஜாவுடைய மனைவியும் கையை கட்டிட்டு நின்றாள். காலையில 8 மணி முதற்கொண்டு 12 மணி ஒன்று நின்றாள். 12 மணிக்கு மேல பூஷனார் நாயனார் கண்ணை திறந்தார். கண்ணை திறந்தா 10 நாளா கண்ணை மூடி உள்ளே பார்த்தவரா கண் எந்த பக்கத்துல இருக்குன்னு கூட தெரியாது. அப்படி எங்க யாரு நிற்கிறான்னு தெரியாது. ஒரு 1/2 மணி கழிச்சு எதிர்க்க ராஜாவுடைய மனைவி எல்லாரும் நிற்கிறாள். நீங்கள் யாருன்னு கேட்டால், நான் ராஜசிம்மன், ராஜா, சோழ தேசத்து ராஜா, காஞ்சியில இருந்து வந்திருக்கேன். நீங்க கோவில் கட்டி அடுத்த திங்கட்கிழமை ரிஷபலக்னத்துல கும்பாபிஷேகமாமே, 1,00,000 தூண்கள் வச்சு பெரிய மகாமண்டபங்கள்லாம் கட்டியிருக்கலாமே என்று கேட்டான் ராஜா. இது யாரு உனக்கு சொன்னான்னு கேட்டாள். நான் அடுத்த வாரம் கும்பாபிஷேகம் வச்சிருந்தேன் கைலாசநாதர் கோவிலுக்கு. பரமேஸ்வரன் விடியற்காலம் நேற்றைய தினம் என்னையும் என் மனைவியும் பூஷனார் நாயனார் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் அதே லக்னத்துல நீ தேதியை மாற்றி வச்சுக்கோன்னு சொன்னார் நாள். உடனே பூஷனார் நாயனார் ஒவ்வொரு கதறினாராம். நான் மனக்கோவில் கட்டினேன், நான் வெளிக்கோவில் கட்டலையே. என் மனத்திலே அல்லவா நான் பரமேஸ்வரனுக்கு 10 நாளா கோவில் கட்டி நான் அடுத்த திங்கட்கிழமை ரிஷபலக்னத்துல கும்பாபிஷேகம் நினைச்சேன்.
என்ன சுவாமி இந்த வேலையை நினைச்சானா? தீனம் மாம் ஸ்மிருதவான் சம்பு தனஹீனம் கிருபாநிதி. தீனம் மாம் ஸ்மிருதவான் சம்பு தனஹீனம் கிருபாநிதி. கர்மக்கடலான என் பரமேஸ்வரன் ஒரு தீனம், நான் ஏழை, நான் பிச்சை வாங்கி சாப்பிடுறவர், என் கோவில பெரிதாக நினைச்சு ராஜாவுடைய கோவிலுக்கு வல்ல என சொல்லி இப்படி சொன்னானா நான் என்ன பாக்கியம் பண்ணினேன் ஒவ்வொரு கதறிவிட்டார் பூஷனார் நாயனார். ராஜாவுடைய மனைவியின் பிரதட்சம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி உங்க கும்பாபிஷேகத்தை நாங்கள் இருந்துட்டு போறோம் நாள். ஆஹா நாள் திங்கக்கிழமை ரிஷபலக்னம் ராஜன்னு கூப்பிட்டாள். கும்பாபிஷேகம் பார்க்கணுமோ நாள் பார்க்கணும் நாள். காதை கொண்டு மாறல வைந்தார். காதை மாறு வைக்கிறாள். ஒரே சங்க சப்தம், ஒரே மகாதேவா, ஒரே மகாலிங்கா, ஒரே சிவா சாம்பா, ஒரே வேத கோஷம், ஒரே ஸ்தோத்திரம். பக்தர்கள் எல்லாம் இப்படி காதல அவர் காதல விழுது. தீர்த்தம் அபிஷேகம் பண்றதெல்லாம் காதல விழுது. ராஜாவுடைய மனைவியும் பார்த்து குஷலார் நாயனாரையே பரமேஸ்வரா நினைச்சாலாம், அவரையே கோவிலாக நினைச்சாலாம். அப்படி திருநன்றூர்ல சிவபக்தர் சம்புஜித்தர்னு வேறு சம்ஸ்கிருதத்திலே, தமிழ்ல பூஷலார் நாயனார் என்று பெயர். அவர் மனக்கோவிலுக்காக சுவாமி ராஜசிம்மன் கட்டின கோவிலுக்கு வல்லே விட்டாள்.